அண்ணே உங்களுக்கு அரசியல் தெரியாட்ட ஒன்றும் செய்யலாது. உங்களுக்கு விளங்குற மாதிரி அரசியல் செய்யறேன்னா எனக்கு கஷ்டம். அதை நீங்க அழாதேங்க, நீங்க அழுதா இல்ல நிறைய பேர் கண்ணீரால ரத்தம் கொட்டுது. உங்களுக்கு நிதி இல்ல என்னன்னாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் 100 ஐயோ வேண்டாம். நீங்க இப்பதான் சரியான இல்ல நீங்கள் வந்து கடைசியா நான் அம்மா கதைக்கிறேன் பரிசுல இருந்து லண்டன்ல கதைக்கிறேன் மஞ்ச பார்த்து பேசுறேன். இந்த நிலப்பாடுல நீங்க மாற மாட்டீங்கன்னு. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். வைத்தியர் ராமநாதன் லட்சம் தொடர்பான தகவல் வந்து இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினம் வந்து தமிழ் மக்கள் வந்து தமிழ் பொது வேட்பாளரான அரியேந்திரன் அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கணும் என்ற மாதிரி வைத்தியர் வந்து தன்னுடைய நேரலையில் தெரிவித்திருந்தவர். அந்த காணொலி கூட என்னுடைய இந்த தளத்தில் பதிவிட்டிருக்கேன். அவர் தெரிவித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா வைத்தியரிடம் பல கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள், பல கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அந்த கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா வைத்தியர் பதிலளித்திருந்த விதம் எப்படி இருந்தது என்பது பார்த்தீங்கன்னா இந்த காணொலி நீங்கள் பார்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா பலரும் வந்து வைத்தியருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கணும், நன்றிகளையும் தெரிவிச்சிருக்கணும். தங்களுடைய அந்த கருத்துக்களையும் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய டிக்டாக் சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா இடம்பெற்ற அந்த உரையாடல் தொடர்பான காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு நீங்க கூட சேஃப்டி முக்கியம். அதை நீங்க அழாதேங்க, நீங்க அழுதா இல்ல நிறைய பேர் கண்ணீரால ரத்தம் கொட்டுது. கட்டாயம் இனி அலையில ஒரே ஒரு மகன் எனக்கும் அதே மாதிரி அவர் ஒரு ஆள் தான். அப்ப உங்களுக்கு பிள்ளைக்கு அப்பா வேணும். நீங்கள் எல்லாத்தையும் விட்டாலும் பரவாயில்ல, முதல் உங்களோட உயிர் உங்களோட பிள்ளைக்கு முக்கியம். இது மட்டும்தான் என்னால ஒரு தலைவற்ற ஒரு பேட்டி ஒன்று இருக்கு. நான் நினைக்கிறேன் 1986 அல்லது 87 நேரங்கள்ல தலைவரை கொண்டே வச்சு இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்மி கமாண்டர் கதைச்சிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவார், உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, யூடியூப்ல எடுத்து பாருங்கோ. உங்களுக்கு வந்து ஒரு அழகான குடும்பம் இருக்கு, 2 அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களோட சந்தோஷமா வாழ வேணும் என்ற தலைவர் சொன்ன பாதையில் மக்கள் சேவை என்று வந்த பிறகு குடும்பமோ இது பற்றி ஜோசிக்கிற நிலைமையில நான் இல்லையண்டு அதே தான் உங்களுக்கு சொல்லுவார். இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் தேவை. அது நீங்கள் இருந்தா தான் நீங்க நிறைய சாதிக்கலாம். அதை யோசிங்க. நீங்கள் தேவை. நிறைய பேர் கதைக்க இருக்கிறோம். சரி, நான் உங்களுக்கு கீழே இறங்கி நின்று எல்லாத்தையும் கேட்டு என்றால் எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று, ஒரு மொக்கு ஜனாதிபதி பிடிச்சு போடுறது. பதில் எனக்கு சொல்லல. அது இப்போ 3 லயம் இருக்க 3 பேர்ல இருக்கிறதுல அனுரா இல்லடா பதில் சொல்லிக்க திருப்பியும் சொல்றேன். அனுரா வந்து தனி சிங்கள ஓட்டுகளால தான் வெல்ல போறார். வெல்றதா இருந்தா அப்படி வெல்ற அவருக்கு வந்து தமிழ் மக்களுக்கு என்ன செய்யணும்ன்ற தேவையே இருக்காது. முழுக்க அவங்களோட சிங்கள ஓட்டுகளால் மட்டுமே வென்ற ஒரு மமதை பிடிச்சால் 69 லட்சம் ஓட்டுகளால் ஏற்கனவே வந்து இவர் மாதிரி யார் மாதிரி கோத்தபாய மாதிரி தான் இவர் பிஹேவ் பண்ண போறார். இலங்கை ஃபுல்லாக சிங்கள சட்டங்கள் கொண்டு வந்து, அதாவது வந்து அதை பௌத்தத்தையும் சிங்களத்தையும் முதன்மைப்படுத்தி அது முஸ்லீம்களாக இருக்கட்டும் அல்லது வந்து தமிழர்களாக இருக்கட்டும் புறந்தள்ளப்படலாம் அனுர வந்தால் அதுக்குரிய சாத்தியப்பாடுகள் இருக்குது. இப்படி கணக்கு அரசியலை சுற்றி பார்க்கணும். ஏனென்றால் இப்போ நாங்கள் மேலத்தைய அரசியல் வெஸ்டர்ன் பொலிட்டிக்ஸை பற்றி யோசிக்கணும். அப்போ அவங்க விரும்ப மாட்டாங்க. யார் அமெரிக்காவோ இந்தியாவோ அல்லது ஒருத்தரும் விரும்ப போகிறதில்லை அனுரவாரதுக்கு. சேம் டைம் யார் எங்கள்ட சைனா தாய்வான் அந்த பக்கம் வந்து அனுரவாரதை விரும்ப போகுது. சைவானும் சைனாலும் கொள்வலண்டாலும் விரும்புவினம். அப்போ அனுர வந்தால் எங்களுக்கு சிக்கல் இருக்குன்றது உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். ஏற்கனவே எங்களுடைய தமிழினம் முட்டாக அழிஞ்சிடுது. நீங்கள் வெளிநாடுகளுடைய உங்களுக்கு தெரியாது, இங்கே முழுக்க அழிஞ்சிட்டு சிறையிலையும் அங்கேயும் இங்கேயும் குடு கடத்துறதும் அப்படியே போகுது. ஸோ அனுரா இஸ் அவுட். அதுக்கு அடுத்து ரணில் ஏற்கனவே எங்கள் தமிழ் கூட்டமைப்பை உடைச்சி வச்சு பிளந்து வச்சிருக்கிறான். சாணகியனுக்கு 60 கோடியை கொடுத்து. அப்போ இனி ரணில் வந்தால் திருப்பி அவங்கள இனமே இல்லாமல் போயிடும். அப்போ இருக்கிறதுக்குள்ள அந்த அதாவது இவேண்ட அப்பா ரணசிங்க பிரேமதாசன்றது வந்து நீங்கள் வரலாற்று அடிச்சு பாருங்கோ. அவர் வந்து மக்களுக்கு நல்ல செய்த ஜனாதிபதி, தமிழருக்கு இல்லை, தன்னுடைய இன மக்களுக்கு நல்ல செய்த ஜனாதிபதி. அதாவது வந்து அவர் ஒரு அடிப்படை என்னென்னு சொல்றது, கொழும்புல இருக்கிற புறநகர் பகுதியிலிருந்து ஜனாதிபதியாக வந்தால் 1988ஆம் ஆண்டுலேருந்து 1993ஆம் ஆண்டு வரைக்கும் நான் ஒரு சிங்கள ஐயாடக எடுத்தான் இந்த வரலாறு படித்தேன்னா. அவர் 5 வருஷம் இருந்து 10 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்து ஃப்ரீயான எங்கள்ட அதாவது யூனிஃபார்ம் இருக்குது தானே, ஸ்கூல் யூனிஃபார்ம் அதை ஃப்ரீயாக தந்து, சேம் டைம் வந்து எங்கள்ட என்ன சாமான் அப்படி கணக்கு வேலை செய்தவர். நான் கணக்கு பார்த்தேன்னா எனக்கு ஞாபகம் வருதில்லை. அப்போ இவரும் வந்து ஓரளவு கதைக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருப்பார். இப்போ கூட என்னோட கூட நேர கதை இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாக்டர் மட்ட பொடி சப்போர்ட்டுக்கா தினவாது என்று கேட்டது. பட் அந்த டைமில் நான் ஜோதிச்சேன் இவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்க்கலாம்ண்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி
அவரை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது முஸ்லீம் சமூகம். அதாவது அவருடைய எண்ணத்தில் என்ன இருக்குன்னா, தமிழர்களை விட இப்போ விகிதாசாரத்தில் முஸ்லீம்கள் இங்கே கூட. நான் நினைக்கிறேன் அவை 13 வீதம், நாங்கள் 10 வீதம், அப்படி ஏதோ தான் 10-8 வீதத்துக்கு தான் 2019 சேவை. நீங்கள் நினச்சி கொண்டுக்கலாம் நாங்கள் இங்கே பெரும்பான்மைண்டு இங்கே ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லை, நாங்கள் 2வது பெரும்பான்மையும் இல்லை, இப்போ 3வது போகிறோம். கொஞ்ச காலத்தில் 4வது பெரும்பான்மை ஆயிடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே இல்லாமல் போயிடுவோம். ஸோ அந்த பிளானில் தான் இப்போ உதாரணம் தெரியும், ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் வந்து அவர்களுடைய இனப்பெருக்க வீதம் கூட. இப்போ எங்களில் வந்து வருமானம் இல்லாதாலையும் மற்றது இளம்படியில் முழுக்க செத்து போனதாலையும் பெண்களுடைய தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் இருக்கிறதாலையும் எங்களுடைய இனப்பெருக்க வீதம் சரியான குறைவு. அதை விட இந்த நுண்கடன்கள் என்று சொல்லி கிளிநொச்சியில் கடன்களை கொடுத்து பொம்பளையில் பிள்ளையாக பாவிக்கிறது அப்படி கணக்க விஷயம் நான் இதில் சொல்ல விரும்பலை. ஸோ அப்படி ஒப்பிட்டு பார்க்கல அவர் ஓகே. ஆனால் அந்த டைமில் எனக்கு அவரை எலிமினேட் பண்ண வேண்டிய தேவை கொண்டு இருக்கல. அவர் தானாகவே எலிமினேட் ஆகி கொண்டவர். அதான் நடந்தது. பட் அது என்ன லாங் டேர்ம் பிளானில் இருந்தது. அவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்ப்போம், அவரோட கழிச்சு பார்ப்போம் என்று கடிதம் எல்லாம் எழுதி கொண்டு போய் மற்றது இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொண்டு போனால் நான் அவர்கிட்ட கட்சிக்கு போக மாட்டேன், நீங்கள் அதை வடிவாக விளங்கி இருக்கணும். அவர் என்னோட எடுத்து கைக்க நான் சொல்கிறேன், நான் கூட கட்சிக்கு வர மாட்டேன். இப்போ திசாத்த நாயக்கோட கழிச்ச லைவும் இப்போ போட்டேன். நான் கிளியராக சொல்லியிருக்கேன், 5 காசு டீல் இல்லை, கட்சிக்கு வர மாட்டேன், கொச்சர பொருவத்து நேது என்று சொல்லி திசாத்த நாயக்கா கேட்குறார். எவ்வளோ போய் பார்த்தீர்களாண்டு. அப்போ நீங்கள் அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுதான் அவரை நாங்கள் ஆப்ஷனாக எடுத்ததுக்குரிய காரணமும், அவர் தானாகவே தமிழர்கள் தேவையில்லை என்று விலகி கொண்டதாலையும், ஒரு தமிழனை முஸ்லீம்கள மேடையில் முஸ்லீம்கள கருத்தை கேட்டு அவமதிச்சு ராக்கினதாலையும், நான் ஒரு சுத்த தமிழனுக்கு பிறந்தவன் என்றதாலையும் அவரை நான் எங்களோட ஆப்ஷன்ல இருந்து வெளியில் எடுத்து எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது. அதுதான் ரீசன். பட் லாங் டேர்ம் பிளானில் ஒரு அடுத்த கிழமை வரைக்கும் அவர் யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழாக்களுக்குரிய வடக்கு கிழக்கு இணைப்பு மற்றது ஏற்கனவே கணக்கு கோரிக்கைகள் சொல்லாமல் எழுதி கொண்டு போனான். வடக்கு கிழக்கு இணைப்பு எங்கண்ட மாகாண சபையை வந்து இவர் முழுசாக உறுப்பிக்கிறது 13+ அதுகள் சம்பந்தமாக இவரோட கதைக்க போனான். அதில் வந்து அவர் ஓப்பனாக சொல்ல இல்லாது என்னண்டா, ஓப்பனாக சொன்னால் சிங்கள ஓட்டுகள் குறைஞ்சிடும். இப்போ நீங்கள் மொக்குத்தனமாக என்னோட கதைச்சு என்னோட சண்டை பிடிக்கக்கூடாது, நீர் இப்படி எல்லாம் கதைக்க போனீர் தானே அப்படி இப்படி நான் என் தமிழ் மக்களுக்கு தேவையானது அவ்வளோதையும் கதைக்க போனான். சிலதுகள் ஓப்பனாக சொல்லி போட்டு கதைக்கலாது, அப்படியெல்லாம் போட்டு கதைக்கிறான்னு சொன்னால் அரசியல் இல்லாது. அப்போ அதையும் விரும்ப மாட்டேன், சிங்கள மக்களோட வாக்கள் குறையிறதையும் விரும்ப மாட்டினான். இப்போ சிங்களவர் ஒரு ஆள் விரும்ப மாட்டார், சஜித்துக்கு போட்டு எங்களோட வாக்கள் இல்லாமல் போகிறதால, அதாவது வந்து அவற்றை சிங்களவற்ற வாக்குகள் வந்து நாசமாக போகிறது சிங்களவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதுக்கு பிறகு அவரை எலிமினேட் பண்ணினா பிறகு நான் அரசியலில் ஒதுங்குறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். நான் அப்போ நான் என்னோட 1 வீக் விட்டு போட்டு இந்த கம்ப்ளீட், அதாவது மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தேன். நான் அதுக்கு பிறகு ஜோதினா அந்த 1 வீக் காணாது. ஏனென்றால் இப்போ இவர் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்திருந்து இவர் வந்து ஒரு 3 நாள் கேம்பெயின் ஒன்று யாழ்ப்பாணத்தில் செய்கிறார். டில்கோ ஹோட்டலில் தான் சீனம். அங்கே வந்து புத்துஜீவியில் சந்திக்கிறார். அப்போ அப்படியான இடங்களில் இவர் முக்குத்தனமான வாக்குறுதியில் கொடுத்து மக்களை ஏமாற்ற பண்ணிப்படுவினம் என்ற அவசரத்தில் தான் நான் வந்து இன்றைக்கு இந்த வேட்பாளர்களுக்குரிய தமிழ் வேட்பாளருக்குரிய இதை அறிவிச்சு. நான் முக்கியமாக என்னென்னு சொன்னால் அங்கே மக்களை வந்து இவர் குழப்பக்கூடாது. அப்போ நான் இப்போ அவையிட சொல்லியிருக்கிறேன், இப்போ நான் நேர பங்கு பெற்றாட்டிலும் நீங்கள் போய் தமிழ் வேட்பாளருக்குரிய விஷயங்களை வந்து அப்போ நேரு பார்த்தீங்கன்னா தெரியும். கஜேந்திரகுமார் இல்லை, கஜேந்திரன் நம்பி சொல்லியிருக்கிறார் நேற்று. நீங்கள் வந்து யார் உமாச்சந்திர பிரகாஷ், கஜேந்திரன் நம்பி மற்றது இந்த 5 பேர் இருந்த படம் எடுத்து போட்டுருந்தான் இந்த ஃபேஸ்புக்கில். அவர் சொல்லியிருக்கணும்னு சொன்னால் தமிழ் வேட்பாளரை விலக சொல்லி சஜித்துக்கு வாக்களிப்போம்ண்டு. ஏன்னா சஜித் அவர் கஜேந்திரகுமார் எம்பி என்ன பிளானில் அப்படி சொன்னாலும் தெரியாது. பட் நான் கிளியரான ஒரு ப்ரொஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இப்போதைக்கு நான் முதல்ல இருந்து, அதாவது வந்து இன்றைக்கு நான் சாவச்சேரிக்கு என்ட்ரி பண்ணிக்க சங்கு ஊதுற ஒரு அதை ராமாயணத்தில் வர சங்கு ஊதுற படத்தை அப்டேட் பண்ணிடணும். அன்றைக்கு பிடிச்சது தான் தமிழடியான். அவன் பிடிச்சு போட்டான். அவன் பிடிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் கொஞ்சம் ஜோஜு எழுத வலிக்கிட்டுது. எனக்கு பயம் இருந்தது, அவன் முழுக்களையும் எழுதி போடுவான். உண்டு நல்ல ஆளும் அவருக்கும் வடிவாக விளங்காத நேரம் அவரும் கொஞ்சம் குழம்பித்தான் இருந்தவர். இவர் என்ன சஜித்துக்கு கையை காட்டுறாருண்டு. பட் நான் ஜோதிச்சுனா அவன் எழுதி போடுவானோன்னு பயந்து ஓடுந்தான். அவனோட யூடியூபையும் அவனோட ஃபேஸ்புக்கையும் பார்த்து கொண்டே இருந்தான். அவளுக்கு அந்தளத்துக்கு திங்க் பண்ணலாம் போயிட்டுது. பட் அவன் அட்வான்ஸாக எழுதியிருந்தான்டா சஜித்தின் ப்ரோக்ராம் சஜித்துக்கு வடி வச்செல்லாம் பிசா இருக்கும். அவ்வளோதான். வேறு ஆக போகிறீங்களோ? மிக்க நன்றி டாக்டர். வாங்க உங்களோட கேள்வி கேளுங்க. வாங்க நிற்கிறீங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா. வணக்கம். அந்த வீடியோ ஆன் பண்ணலாம் கிடக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். என்னென்ன டாக்டர், இந்த
கொஞ்சம் கதைக்கிறதுல நீங்கள் பார்த்து கதைங்கோ, இது எடுத்து சரியா நின்று ஆக்குறாங்க. நான் உங்களுக்கு டெலிஃபோன்லேயும் சொன்னேன், நான் அப்படி செய்யுங்கோண்டு பயங்கரமா சொல்றாங்க. இல்ல இப்படித்தானே அண்ணன், இப்ப எந்த லாங் டேர்ம் பிளானை வந்து இவ எக்ஸிக்யூட் பண்ணி செய்யறது கஷ்டம். நான் ஒரே நேரத்தில் LLM LLBயும் செய்து, ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் செய்து, சார்ட்டர்ட் HRM செய்து, 3 டிப்ளமாவும் செய்து, நான் ஒரே நேரத்தில் சாட்டர்டே சண்டே கிட்டத்தட்ட 5 டிவைஸில் ஆன்லைனில் 5 பாடம் போகிறது. இவ வந்து அப்படி என்ன பிடிக்கலமண்டா, எனக்கு சைக்கோண்டு எழுதுறாக எழுதி போட்டிருக்கட்டும், என்ன இப்படி பிடிக்கலமண்டா கஷ்டம். அது அவை வேண்ட வைப்ரேஷனை பொறுத்தது. இப்போ உதாரணத்துக்கு தலைவர் ஜோதிச்ச மாதிரி எங்களால் யாராலையுமே யோசிக்கல அது வாழ்க்கையில். அது நான் அது மாதிரி தலைவர் அடுத்தது பொட்டர் யோசிச்ச மாதிரி அது அப்படி இல்லை ஒருத்தரும் யோசிக்கலாது. அந்த நிலைமைக்கு போகவும் இயலாது வாழ்க்கையிலால், இன்னொருத்தனால போயிடாது. அது முருகண்ட அவதாரம், அவ்வளோதான் நாங்கள் சொல்லலும். பட் நான் அப்படி சொல்கிறதை கட்டடிச்சு போடுறேன்னா போடட்டும். பட் எனக்கு அதுக்கு உரிய பிளான் B பிளான் C எல்லாம் ஏற்கனவே இருக்குது. பட் நான் இப்போ இருந்த இந்த ஜனாதிபதி எலெக்ஷனுக்கான எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டேன். இது இனி தமிழ் மக்கள் முழு பேரும் சங்குக்கு வாக்கு போடுவாருன்னு எனக்கு 100% தெரியும். ஆனால் என்னென்னு சொன்னா டாக்டர், உங்களுக்கு பின்னால் நிற்கிற எங்களுக்கும் ஒரு கவலையாக வருது, விட இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு எதிர்மாறாக கதைக்க எங்களுக்கு எதிர்மாறாக கதைக்கிறாங்க. தமிழினத்தை பேசாதீங்க. ஏன்னா ஒரு கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆளாளுக்கு விரும்பி மாதிரி ஓடுறோம், ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய விரும்புகிற மாதிரி கமெண்ட் பண்ணுறோம். ஒரு காலத்தில் கட்டுக்கோப்பா வாழ்ந்த இனம் என்ன. அப்போ எங்களோட இனத்தை பேசாதேங்கோ. 1-2 பேர் வந்து இப்போ 2000 ஆண்டுக்கு அப்புறம் அந்த ஜென்ரேஷன் Z என்று சொல்கிறது, ஜென்ரேஷன் C மற்றது ஜென்ரேஷன் மிலேனியம் என்று சொல்கிறது. இப்போ அவனுக்கு எங்களுடைய போராட்ட வரலாறோ இதில் ஒன்றுமே தெரியாது. கூடு அடிக்கிறதும் அது தான் தெரியும், சின்ன படியல். ஸோ அதை நலிப்படுத்த வேண்டியாக எங்கள்ட இந்த 2009 வந்து தலைமை சரி அதுக்கு மேலே எடுத்து போட்டுருவாங்க. தலைமை காணாமல் போன பிறகு நாங்கள் அரசியல் தலைமை ரெண்டு கொஞ்சம் குரங்களை வச்சுருக்கேன். இந்த குரங்கள் வந்து ஒன்றுமே செய்யாமல் எனக்கு அது சொல்ல தெரியலை. இதில் ஏதாவது செய்திருந்து ஒரு ஆள் வழிகாட்டி இருந்தால் இந்த இதுகளே பார் லைசன்ஸ் வச்சுக்கொண்டு, இதுகளே பெட்ரோல் செட் லைசன்ஸ் வச்சுக்கொண்டு, இதுகளே குடுகள் கடத்தைக்கு என்ன செய்கிறது? இப்போ உங்களுக்கே தெரியும், ஓப்பனாக வந்து அங்கஜன் ராமனான்ற சொந்த ஒரு ஆள் தான் அந்த குடு கடத்தின வழக்குகள் எல்லாம் போயிருக்கணும். அப்போ அதுகளுக்கு நாங்கள் ஓட் போட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அண்ணாண்டு ஓட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படி இன்னும் சொல்ல தெரியலைன்னா என்னால் மனசுக்கு எதிர்பார்த்ததை சொல்லியிருக்கிறேன். மக்களோட தீர்மானிப்புக்கு விடுவோம். ஓகே ஓகே. வணக்கம் ருட்ரா, பேசுங்க. ஹாய் அர்ச்சனா அண்ணா. ஹாய் வணக்கம். வணக்கம் அண்ணா, நான் லண்டன்லேருந்து கயக்கிறேன். உண்மையில் நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறக்கா தான் எனக்கு ஒரு மேலே ஏற்றுக்கொண்டு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நான் பிறந்த ஆஸ்பத்திரி அண்ணா அது. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நான் எல்லாமே லைவ்ல காட்டுவேன். இல்ல எனக்கு அந்த கவலை ஹாஸ்பிட்டல் வந்து கையை விட்டுட்டு போயிட்டு, பட் அதை அமைச்சரை மாற்றி எல்லாரும் மாற்றி இதுதானே இப்போ வாழ்க்கை. இல்லாட்டி நான் அதுக்கு வெளியில இருந்தோண்டு ஃப்ரீயா பார்ப்பேன். SLMC பறிக்கல அவையால பார்ப்போம். இல்ல ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க செய்யற இதுகளுக்கு எங்கட பிள்ளைகள் இறங்கி நின்று உங்களோட போற டைம்ல எங்கட கொடியாத்து பிள்ளைகள் சாச்சரி பிள்ளை இறங்கி நின்றுவேன். அப்ப எனக்கு அம்மா தான் எல்லாம் லைவா காட்டினது உங்களோட இதுலாம். எனக்கு அப்பதான் தெரிய வந்து இப்படி பிரச்சனை போகுதுன்னு சொல்லி. அதுக்கு நான் நன்றி சொல்றதுக்காக மேல வந்தேன். மேல வன்னி மேந்திரன்னா ரொம்ப ரொம்ப நன்றி வன்னி மேந்திரன். எனக்கு இந்த கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நன்றி அண்ணா. வணக்கம் அனே சூப்பர் மார்க்கெட், பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணன். வணக்கம் அண்ணாவோ தம்பியோ தெரியல. வணக்கம். தம்பிதான். இது நீங்கள் சஜித்தோட காரணம் போய் கதைச்சிருக்கலாம் தானே? சஜித்தோட உங்களை கார்க போய் அது அப்படியான தமிழன் நான் இல்லை. எனக்கு அம்மா அப்பா அப்படி பழக்கல. ஆட்டன் கார்ல போய் ஏறி இருந்து கொண்டு அவர் வந்து அதுகள் சரி வராது. ஏனென்றால் அவ வந்து ஒரு இனத்தை மதிக்க தெரியலைன்னு சொன்னா நாங்கள் அவைக்கு அவ்வளவுதான். இப்போ நாங்கள் அப்படி பிச்சை எடுக்கிற தமிழில் நாங்கள் ஜோதிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் உலகத்தை ஆட்டி கொண்டு வந்து 3 படையலையும் வச்சிருந்த தமிழினத்தில் போய் இருந்து கொண்டு அவன் காரில் ஏறி இருந்தோண்டு அவரோட டீல் கதைக்கிறதுக்கா நேவ அது இன்றைக்குமே இடையே ரங்க சொல்லிச்சுனமோ அன்றைக்கு அவ்வளவுதான். திருப்பவும் சொன்னான் அவருக்கு, தம்பி ரங்கி போகிறேன், வடக்கு கிழக்கில் ஒரு ஓட்டும் வராது, இனி உங்கள்கிட்ட விருப்பம் உண்டு. அவர்கிட்ட செக்ரட்டரியிட்ட சொல்லி விட்டான். அவையோட ஒரு செல்ஃபியும் எடுத்து வச்சிருக்கிறேன், நான் போடுறேன் என் ஃபேஸ்புக்கில் வேணுமெண்டா. அப்போ அவர்கிட்ட சொல்ல அவர் திருப்பி இப்போ இதான் இருக்குது எங்களுக்கு. அது அதுகளை பிரச்சனை இல்லையாண்ணே. ஒருத்தனை இல்லாட்டி நாளைக்கு சேவு வேற என்ன சொல்லியிருக்கார், நான் விழுந்தா என்னுடைய துவக்கை எடுத்து என்னுடைய தோழன் வந்து பாவிப்பான், அதில் வந்து துப்பாக்கிகள் சரி முன்னோக்க பாகமுண்டு. இப்போ நினைக்கிறீங்களே மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் ஒருத்தன் நான் இருந்தா நான் செத்தா பிறகு அவன் அடுத்த நாள் வந்து முளைக்க மாட்டானுண்டு. எத்தனை மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி படி அடிச்சு கொண்டு தெரியுமா அண்ணா? இப்போ தானே மெடிசன் படிக்கிறேன் அர்த்தம் விளங்குதுண்டு. இப்போ தானே ஒரு டாக்டராக வரணும்னு ஆசைப்படுறோம்ண்டு.
உண்மையில நீங்க அந்த இவரோட போனா பிறகு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது உங்களை நினைச்சு என்னன்னா நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறபடியே உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு நாட்டுல பிரதான ஜனாதிபதி நடக்கட்டும் அண்ணே. உதவிக்கு எல்லாம் பயமண்டா எங்கட படியெல்லாம் அந்த நேரம் சும்மா வெளுத்து இருப்பாங்க, எல்லா பக்கத்துல லோட் பண்ணி போட்டு சும்மா இருங்கண்ணே. இல்லப்பா நடக்கட்டும், இதுக்கு பயந்து அதை காண போறோம். இப்ப நீங்க செய்யற வேலையால எங்களுக்கு நிம்மதி இல்லாம கிடையாது. நீங்கள் ஓடி தெரியும் என்ன செய்யறது. ஓகே, நன்றி. ஓகே, நன்றி என்ன. வணக்கம் ஜூசர், பேசுங்க ஜூசர். ஹலோ ஹலோ, வணக்கம். நான் அம்மா கதைக்கிறேன் பரிசுல இருந்து. ஓ, வணக்கம் அம்மா, சொல்லுங்க. உங்களை என் பிள்ளையா நினைக்கிறேன். எதுக்கு மாமதானமா கவனமா இருக்கணும்ட்டு நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன் ஐயா. நன்றி அம்மா, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அன்றவரும் வேலை பக்கத்தாவது இருப்போம். ஓகே, நன்றி, தேங்க்யூ. ஓகே, நன்றி அம்மா. வணக்கம் எஸ்ஏ மீடியா, பேசுங்க. அர்ஜுனா வணக்கம். வணக்கம் அப்பு, வணக்கம். தாவச்சேரியிலேருந்து லண்டன் வந்து கதைக்கிறோம் உங்களோட. வணக்கம். சொல்லுங்க அண்ணன், ஏதாவது டவுட் கேட்க விரும்புறீங்களா? சத்திட்டீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்க்குறேன், நான் தொடர்ந்து சேவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இந்த ஃபேஸ்புக்கில். நன்றி. உங்களுடைய ஆட்டம் உச்சத்துக்கு போகணும் டாக்டர், அதான் வாழ்த்துக்குரியது. நான் இல்லை, என்னால் முடிஞ்சதை செய்திருக்கிறேன். அது நான் லாங் டேர்மாக பண்ணின பிளான் ஸ்லோவாக எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வந்து கடைசியில் ஒரு அப்ரப்ஷனாக போயிட்டுது. கடைசியில் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சுது. நான் கொஞ்சம் டிலே பண்ணுவோம்னு பார்த்தேன். நான் அது இடைக்கில சுமந்திரண்ட கூட்டம் வந்து குழப்பிட்டோம். வணக்கம் அண்ணன், வணக்கம். சொல்லுங்க, என்ன வேணும்னாலும் கேட்கலாம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஆதரவும் இப்போ இருக்கு முண்டையில இருந்தா. நான் உங்களை லைவ்ல நின்று நாங்களை விமர்சிக்கிறேன் வெளியில வேண்டேன்னா எனக்கு சரியான கவலையா இருந்தது. நீங்க இப்பதான் சரியான இல்ல, நீங்கள் வந்து கடைசியா அண்ணன் கடைசி ஸ்கோர் எல்லோ பார்க்கணும். மஞ்ச பார்த்து பேசுறேன். இந்த நிலப்பாடுல நீங்க மாற மாட்டீங்கானே. அது நீங்க யாரோட கதைக்கலாம்டா. பிரான்ஸ்ல இருந்த ஒரு ஆள் கதைச்சவர். இப்பண்டா 2024ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் நினைக்கிறேன், டேட்டோட சொல்கிறேன், 19-18-17 ஒருத்தர் கதைச்சவர், ஒரு அண்ணே ஒரு ஆள். அவர் எனக்கு 50,000 ரூபா ஹாசம் போட்டிருந்தவர். அப்போ நான் அதை வேண்டினான். அந்த நேரம் காசு இருக்கையில் வேண்டினான். உண்மையை சொல்லணும், பெட்ரோல் அடிக்காதுக்கு காசு இல்லை. அப்போ வேண்டினான். அதை அப்படியே பேங்கில் போட்டபடியே கிடக்கு. நான் நம்ம எடுக்கையில் வேண்டினான். மீன்ஸ் அவர் அக்கௌண்ட்டு போட்டிருந்தவர். அப்போ அவருக்கு நான் சொன்னேன்னா, நான் இப்போ 2 பிரச்சனை ஒன்று இருக்குது, பட் நான் லாங் டேர்ம் பிளான் ஒன்று வச்சிருக்கிறேன், கொஞ்சம் காலம் செல்லும், பேசாமல் இருங்கோண்டு. அவள் எல்லாரும் என்ன கேட்டவ பொது வேட்பாளராக நிற்க சொல்லி நான் அதுக்கு மாட்டேன்ட்டேன். என்னென்னு சொன்னால், எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து விலத்தோணும், 2வது ஒரு விசா பரீட்சை. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வரைக்கும் யோசிக்க வேணும். யோசிக்காமல் ஆக்கள் பிளான் பண்ணி தரதுக்கு நான் தலையை கொடுக்கலாது. நான் யாரையுமே சொல்கிறத கேட்குறேன், எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குறேன். நான் தான் முடிவெடுக்கிறேன். பட் அந்த டைமில் நீங்கள் நான் இதுகளை நீங்கள் யோசிக்கலை. கனவேர் நான் கிட்ட ஒரு 200 பேருக்கு மேலே பிளாக் பண்ணியிருப்பேன். இந்த பொது வேட்பாளருக்கு சார்பாக கதைச்சு தூசண தலை பேசினாக்கள், கத்தினாக்கள், குளறினாக்கள், கொள்ளுவேன்டாக்கள் எல்லாரையும் பிளாக் பண்ணியிருக்கிறேன். ஆறுதலாக எடுத்து வரணும்டா. எனக்கு இப்போ தெரியாது யோசிக்காதீங்க. இந்த நிலப்பாடுல நீங்க உறுதியான இல்லைங்க, 100% அசையாம. இல்லை, அது நான் சொல்லியாச்சு தானே. அது என்ன, இது வந்து நான் ஏற்கனவே பண்ணின பிளான், 1.5 மாதத்து பிளான். நீங்கள் உங்களுக்கு விளங்க, எல்லாருக்கும் விளங்குற அரசியல் செய்ய இயலாது என்னால. எல்லாருக்கும் விளங்குற அரசியல் செய்ய இயலாது என்னால. அப்படி அரசியல் செய்கிறேன்டான அது முட்டாள்தனம், காலத்தின் கட்டாயம். நீங்க இந்த முட்டாள்தனமான அரசியலா இருக்கும் அப்படின்னா நான் முதலே நான் சாடமாடையா சொல்லி இருக்கிறேன். நாக்களுக்கு சாடமாடையா சொல்லியிருக்கேன். இப்போ எங்களுக்கு அது நல்ல விஷயம்தான், பொது வேட்பாளர்ன்றது நல்ல விஷயம்தான். பட் எங்கள்ட ஆக்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கொள்வினம்ன்றது தெரியாது. டாக்டர் சரியோ பிள்ளையோ அப்படியே முடிவு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பலவீனப்படமா இருந்தா அது நிச்சயமா அது நான் அதையும் சொல்லிவிட்டு நான் இப்படி ஒரு உண்மைதான். இப்படி ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வந்து அதுக்கு ஒரு 20% வாக்கு வந்துட்டேன்டா. அதை மாதிரி எங்கள்ட இனம் தோக்கடிக்கப்படுறது வேற ஒன்றுமே இல்லையான்னு கிளியரா சொல்லிவிட்டு நான். பட் அது நான் லாங் டேர்ம் பிளான்ல பின்ன என்ன அப்படின்னா அவங்க நாளைக்கு சிரிப்பானவர்கள் வேற தமிழனுக்கு பொது வேட்பாளருக்கு ஓட்டு இல்லையாண்டு. இப்ப வேற 100% வாக்கு, ஒன்றுமே பயப்படுத்தவில்லை. நீங்கள் இப்போ இந்த ரணில் கொஞ்சம் காசு வரலாற்றுல உங்களோட பேர் கட்டாயம் உண்மையா சொல்றேன். இல்ல, அது நான் ஏற்கனவே நான் பிளான் பண்ணிட்டேன். பட் அதை வந்து மொக்குத்தனமா அரசியல் செய்யலாது. அதாவது வந்து ஒரு பிளான் ஒன்றும் இல்லாம எக்ஸிக்யூட் பண்றேன்டா. இவைக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப நானும் உங்களுக்கு அப்படி மெட்டாக்கள் கோவிக்காதேங்கோ.
இப்போ நானும் ஒரு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது அப்படி சொன்ன பேருந்து நீங்கள் அப்போ நாங்கள் படிக்கல தானே சொல்லுவீங்கன்னு ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் யோசிச்சு ஆழமாக யோசிச்சு செய்யணும். இப்போ எதிரிகள் இருக்கிறான்டா அவங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு வழி ஒன்றை பார்க்கணும், அவங்களுக்கு வர பிரச்சனைகளை யோசிக்கணும், இதால் இப்படி ஓட் பண்ணுறதால தமிழர்களுக்கு என்ன லாபம் பெற மட்டும் யோசிக்கணும், அப்படி கணக்கு யோசிக்கணும். எல்லாத்தையும் படித்து எனக்கு எல்எல்பியும் படித்து மெடிசனும் படித்து எனக்குன்னு அரசியல் செய்கிற பெரிய கஷ்டம்ட்டு நான் நினைக்கல. பாப்போம் காலம்பது சொல்லும். உங்களுக்கு நிதி இல்ல என்னன்னாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் 100 ஐயோ வேண்டாம் ஐயோ வேண்டாம் ஓகே ஐயோ வேண்டாம். ஓகே சந்தோஷமா இருக்கு. அதை கேட்டு நீங்க அப்படி உங்களோட நிலப்பாட்டு அறிவிச்சது வந்து இல்ல நிலப்பாட்டு அறிவிச்சது இல்லை, அது நான் முதல்ல சொல்லி போட்டேன் கணவருக்கு. அந்த படமும் ஏத்தியும் உங்களுக்கு விளங்கலையேண்டா, சங்குண்ட படத்தையும் ஏத்தியும் உங்களுக்கு விளங்கல. நான் ஃபாலோ பண்ணல, நாங்கள கோவத்துல இல்ல அது முதல் ஒரு வயசு போன ஒரு ஆள் வந்து சங்கூதுற மாதிரி ஒரு படம் ஏத்தினான, நீங்க அதையும் பாக்கல ஒன்றையும் பாக்கல எனக்கு கிடைக்கல. நன்றி வேணுமே. அதான் நீங்க நன்றி இளந்தன். ஓகே டாக்டர் இளந்தன் உண்மையில உங்களுக்கு எதிராக காரசாரமான கருத்து வச்சவரால் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு இப்படி மாறி அவர் காய்ச்சிக்கிறாருண்டா இதான் அவையில பிள்ளை இல்ல. அவை ஜோசிப்பின தானே அங்க இருந்தோம். நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வரோம், இவன் என்ன திடீர்னு இப்படி கதைக்கிறான் நேற்று வந்தவன், அதுல ஒரு பிள்ளையும் இல்லை. பட் அது கதை கேட்க ஜோசிக்கணும் வேண்டிய அப்ப நான் எங்க இருந்து பிறந்து வந்தேன், நான் அதில் ஜோசிக்கணும். சும்மா கோம இருந்த கண்டில அதையும் கேட்கிறேன். பரவாயில்ல, நான் அதை மறந்து போயிட்டேன். இப்போவா சொல்லுங்க. வணக்கம் அருண் பேசுங்க. அருண் மீட் எடுத்துட்டு பேசுங்க ப்ளீஸ். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்கள்கிட்ட ஒரு 3 கேள்வி இருக்கு டாக்டர். கட்டாயம். ஒன்று, இப்போ நீங்கள் கதைக்கிற விதம் சந்தோஷப்பட்டதை பார்த்தா இப்போ அரியநேந்திரனுக்கு எங்களை தமிழ்நாட்டில் 100% ஓட் போட்டா அவரே பிரசிடென்ட் ஆயிடுவார்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் கதைக்கிறீங்களே, 8% தான் எங்களோட ஓட்டுன்னு நீங்கள் சொன்னீங்க. அவரே பிரசிடென்ட் ஆயிடுவார்ன்ற மாதிரி இல்லை, நீங்கள் வெண்டுட்டமெண்ட் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு. என்ன திடீர்னு குழப்பறியல்? ஆனா அவர் அப்படி சொல்லல டாக்டர். பவரை காட்டலாம், எல்லா இடத்துலயும் காட்டலாம்னு சொல்லி தான் டாக்டர் சொல்லி இருக்கிறேன். அது வந்து இன்னும் எலெக்ஷன் முடியே இல்லை. இப்ப அதே நேரம் அண்ணா எலெக்ஷன் முடியல. இப்ப என்ன கேட்கணும் வாங்க முதல்ல கேள்வி கேட்கல. இப்ப என்ன நடக்குது? நான் கேள்வி கேட்டு முடிக்கலையே. ஒரு நிமிஷம் உங்களோட கேள்வி இருக்கட்டும். இப்ப நீங்க எலெக்ஷன் நடக்கலன்னு சொல்றீங்க, முன்னுக்கு கதைக்காதீங்க. டாக்டர் இருந்தா உங்களை கேள்வி வந்து நேரடியாக கேளுங்க. இதே டாக்டர் சொன்னவர் நான் முதல்ல புலவு பண்ணிக்க சஜித்தை பார்க்க போயிருக்க உண்மையான மனசோட போனான் 50-50 காண்டோட போனாங்க. அப்ப அரியநேந்திரன் இங்க போயிருக்காரு. சஜித் உங்களுக்கு அரசியல் தெரியாட்ட ஒன்றும் செய்யலாது. உங்களுக்கு விளங்குற மாதிரி அரசியல் செய்யறேன்னா எனக்கு கஷ்டம். அது வேணுமென்றால் வேறு யாராவது செய்யணும். எந்த அரசியலை விளங்குறதுக்கு உங்களுக்கு காலம் செல்லும்.